ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். குரோதி வருடம் மார்கழி 1ங்க, திருவாதிரை நட்சத்திரம், பிரதமை திதி, சித்த யோகத்திலிருந்து அமிர்த யோகம் வந்துருச்சு. சங்கர ஆலயங்களில் நம்ம திருவெம்பாவையும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் இன்னிலிருந்து எல்லாருமா பாடுவாங்க. திருவண்ணாமலையில தெப்போற்சவம். குருமுகமனதித்ய பிராண வேதானசே சாத் நரபதி பரிக்ளுப்தம் சில்கமாதாத் காமஹா ஸ்வசுரமரவங்யம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னா தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்றிருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மணி செய்தோம் வலியறுத்தோம் நெஞ்சமே வாழ்ந்தும். பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கங்கள் எடுத்து ஓத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதங்கள் போற்றும் ஊர் வேத கோனோ. இந்த ஸ்லோகம் எல்லாம் தனியன்கள் வகையை சேர்ந்தது. தினமும் மார்கழி பிறந்துருச்சுன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் நாங்க எல்லா தனிய திருப்பாவை திருவெம்பாவை ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லுவோம். நாச்சியார் திருமழின்னு சொல்லக்கூடிய வாரணமாயிரம் சொல்லுவோம். நம்ம திருவரங்கத்தை அம்மானுக்கு 15 மனையாட்டிகளாம். மனையாட்டின்னா மனைவி. அதுல நம்ம ஆண்டாலும் போய் சேர்ந்தது. ஒரு மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார். பிவி நாச்சியாரையும் ஒரு மனைவியா ஏற்றுக்கிட்டாரு. அவங்க குலத்துல உருவ வழிபாடு கிடையாதுங்கிறதுனால இன்னைக்கும் அழகான வேலைப்பாடு அமைந்த சித்திர புகைப்படத்துக்கு பிபி நாச்சியாருக்கு இன்னைக்கும் சகல விதமான உபச்சாரங்களோட 15 மனைவிகளில் ஒருத்தியா அவங்களை ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீரங்கம் ரெங்கமன்னர் தான் 108 திவ்ய தேசங்கள்ல ஒருத்தர். முதல் திவ்ய தேசம். கடவுளுக்கு என்னைக்குமே ஜாதி மத பேதம் கிடையாது. நம்முடைய இந்திய நாட்டை ஆள பல்வேறு தளத்துல இருந்தும் மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய மத சக்திகள் எப்பவும் நேற்று இன்று நாளை வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி ராபர்ட் கிளைவ் அப்படின்னு ஒரு பிரெஞ்சுக்காரன் வந்தப்போ அவன் பண்ணின அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜனங்கள்லாம் அவனை அப்படி தூற்றினார்களாம். அதனால அவனுக்கு ஜுரம் பத்திக்கிச்சான். அப்ப மராட்டியத்தை தஞ்சை பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய எத்தனையோ மனைவிகள் வழியாக வந்த மகள் மூலமாக வந்த விஜயகுமாரன் அப்படிங்கிற ஒரு மாப்பிள்ளை ராபர்ட் கிளைவ கூட்டிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்காரு. இந்த தெய்வம் உலகத்திலேயே பெரிய தெய்வம், உன்னுடைய விஷக்காய்ச்சலை இது குணப்படுத்தும்னு கூட்டிட்டு போறாரு. பட்டர் சொல்றாரு, இந்த மிலேச்சனுக்கு இங்க அனுமதி இல்லப்பா, தெய்வம் எல்லாருக்கும் பொது தானேன்னு விஜயகுமாரன் கேட்க கோவில் வாசல்ல ராபர்ட் கிளைவ உட்கார வச்சுட்டு விஜயகுமாரன் பட்டர் பிரானோடு உள்ள போய் ஸ்ரீரங்கத்தை எம்மானை துதிப்பாடி அவருடைய அருளை திருத்துழாயிட்ட நீரிலே வாங்கி வந்தானாம். அதாவது நம்ம பஞ்சபாத்திரம்னு சொல்லக்கூடிய துளசி தளம் போட்ட நல்ல கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வந்து ராபர்ட் கிளைவுக்கு 3 உத்தரணி ஜலத்தை
விஜயகுமாரனும் பட்டரும் புகட்டினார்களாம். ராபர்ட் கிளைவ் அந்த விசஜுரத்திலிருந்து விடுபட்டு மகர கண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டாபரணம், விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தை பெருமாள் கழித்த அந்த கண்டாபரணம், மகர கண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டாபரணம் அலங்கரிச்சுட்டு தான் இருக்கு. ராபர்ட் கிளைவ் அதுக்கப்புறம் புத்தி வந்து மக்களை துன்பப்படுத்தாம அவன் நாட்டுக்கு போயிட்டானா. இன்னைக்கு நாம மகாலட்சுமியோட 18 குமாரர்கள், மகாலட்சுமிக்கு பிடித்தமான இடங்கள் எல்லாருமே திருப்பாவை திருவெம்பாவை சொல்லி இருப்பாங்க. அதனால அரங்கனுக்கு பிடித்த தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய விப்ர நாராயணன் பாடிய பள்ளி எழுச்சியிலிருந்து சில பாடல்கள் எல்லாம் வரிசையா பார்ப்போம். ஏன் இத தேவர்களின் மாதம் அறிவோமான்னு கேட்டிருக்கேன். மார்கழி, அதாவது இயற்கை அன்னை வந்து ரொம்ப சரியா தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. வெயில், மழை, வெப்பம், குளிர் எல்லாமே கரெக்டா கொடுப்பாங்க. நாம இயற்கை அன்னையோட செயல்பாட்டுல புகுந்து பெறப்பட்டு அவங்கள மாத்திட்டோம். மார்கழி இனிமே மாசம், இந்த மாசத்துல மழை வராது அப்படிங்கிறதுனால மார்கழி அப்படின்னு பேர் வச்சாங்களாம். ஆனா இப்போ இயற்கை அன்னையோட தாண்டவத்துல எல்லாமே மாறி போச்சு. தை மாசம் இந்த முழு மாதமும் எல்லாரும் கோலம் போடுவோம். மாட்டு சாணம் சொல்லக்கூடிய கோமாதாவோட உச்சிஷ்டத்தை கொண்டு வந்து பிள்ளையார் பிடிச்சு, பரங்கி பூன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணி பூவை அதுல சொருகி பிள்ளையார் அப்படின்னு, இன்னைக்கு எங்க வீட்டுல வழக்கம் கிடையாது, அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் செஞ்சோம். இன்னைக்கு வந்து 11 பிள்ளையார் வச்சோம்னா நாளைக்கு 16, நாலாம் நாளைக்கு 21ன்னு பிள்ளையார் கோலத்துல வச்சு சுத்தி கல் வைப்போம். ஏன் அப்படி? நம்ம என்னைக்குமே எப்பயுமே இந்த புலாவத்துக்கு வந்துட்டா பஞ்சபூதங்களோட ஆளுமையில தான் இருக்கும். இப்ப நாம வாங்குற மூச்சு வேற ஒருத்தர் விட்டது, நாம விடுற மூச்சு அடுத்தவங்க வாங்குவாங்க. இதுதான். அப்ப எல்லாமே தூய்மையா இருக்கணும். பசும் சாணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. பிள்ளையார் அப்படின்னு அவரை பிடிச்சி அவருக்கு அந்த சந்தனம், அச்சதை, மஞ்சள், குங்குமம், மேல அருகம்புல்லு, ஒரு பரங்கிப்பூ இதை வச்சு அந்த கோலத்துல வச்சு சுத்தியும் தடக்கல்ல வச்சிருவோம். யாரும் மிதிக்காம அத கொஞ்சம் பொழுது வெயில் வருது அப்படின்னாலே கொண்டு போய் அழகா சின்ன சின்ன வரட்டியா தட்டி கை கால் படாம மேல எடுத்து தகர பாலக மேல வச்சிடுவோம். இந்த 3 நாள் வைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த வெராட்டிங்கள சாமி வெராட்டின்னு சொல்லுவாங்க அப்பா. ஏன்னா இந்த பிள்ளையார உள்ள கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு தூப தீப நைவேத்தியம் காமிப்பாங்க. இன்னைக்கு வெண்பொங்கல் செய்வாங்க, நாளைக்கு பிள்ளையார் கொஞ்சம் வளர்ந்துருவாங்களாம், அதனால தயிர் அன்னம். நாளைக்கு அவரால் அவள செமிக்க முடியுமா அந்த பிள்ளையாரால, அதனால அவள் பதார்த்தம் இனிப்பு அவளும் கார அவளும் பண்ணுவாங்க. இந்த வெராட்டி தட்டி பொங்க பானை செய்யறோம் பாத்தீங்களா, அப்பெல்லாம் விறகடுப்பு தான். இந்த வெராட்டிகளை தான் முதல் வெராட்டியா அம்மா உள்ள வைப்பாங்க. அந்த வெராட்டியை பார்க்கவே அழகா இருக்கும். உதிரி பூக்களால பெரட்டி அப்பா வழி பாட்டி பெரட்டி பெரட்டி கொடுப்பாங்க. நாங்க அதை தட்டி தட்டி அழகா எடுத்து வைப்போம். அந்த வெராட்டிக்கு அந்த பிள்ளையாருக்கு நாங்க ஒரு நாள் விளையாட்டா சில சமயம் அம்மியாவுக்கு தெரியாம அந்த பிள்ளையார் அப்படியே கூட எடுத்து காய வச்சிருக்கோம். அதுல ஒரு வண்டோ, ஒரு புழுவோ, ஒரு பூச்சியோ விழாதுங்க. இது ரொம்ப அதிசயமான ஒண்ணு. எப்ப பசும் சாணத்தை பிள்ளையார் அப்படின்னு எடுத்து வைக்கிறோமோ அதுல வண்டோ, பூச்சியோ, புழுவோ பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி வீட்டுல மங்கள காரியங்கள் செய்யும் பொழுது மஞ்சளை பிடிச்சி வச்சா பிள்ளையார் சொல்றோம்ல, அதை பிடிச்சு வச்சு பாருங்களேன், அதுலயும் ஒரு வண்டோ, புழுவோ, பூச்சியோ விழாது. இதெல்லாம் வந்து இயற்கை அன்னை நமக்கு கொடுக்கிற சமிக்ஞைகள். இயற்கையோட நாம ஒன்றி வாழணும் அப்படிங்கிறத கார்த்திகை மாதம், கண் திறக்கும் மாதம், மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம், அதனால இத தேவர்களின் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு தேவர்களின் மாதத்தை பார்க்கலாமா? நாம ஸ்ரீரங்கத்தை பத்தி இன்னைக்கு பேசுறோம்.
ஸ்ரீரங்கம் 7 பிரகாரங்களை கொண்டது. கருவறையை சுற்றி நாம நின்று கும்பிடுற மண்டபத்துக்கு கொஞ்சம் முன்னாடி விரஜா நதி இன்னைக்கும் பாயக்கூடிய புண்ணிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம். புலாக்கா வைகுண்டம். வைகுண்டத்துக்கு போற ஜீவராசிகளுக்கு தான் விரஜா நதி ஸ்நானம் கிடைக்குமா? அந்த விரஜா நதி இன்னைக்கும் பூலோகத்துல பாயுதுன்னா அது ஸ்ரீரங்கத்துலதான். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனா அந்த இடத்துல நாம நின்று கும்பிடும் பொழுது விரஜா பாயும் புண்ணிய பூமின்னு சொல்லி கும்பிடணுமா. ஸ்ரீரங்கம் கோவில்ல சுத்த பிரகாரத்துல ஸ்ரீ ராமானுஜரோட உடம்பு 1000 வருஷமா அப்படியே தாங்க இருக்கு. நாங்களும் பார்த்தோம். கண், நகம் எல்லாமே இருக்கு. மூலிகை தைலம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை போனா திருச்செந்தூர் சாலையில இருக்கிற சிரட்ட பிள்ளையார் கோவில்ல விநாயகருக்கு நாம செதற்காய் அடிச்சா, நாம இப்ப சேலத்துல ராஜகணபதிக்கு சூறக்காய் அடிக்கிறதுன்னு வேண்டுதல் போட்டு போடுவோம். அப்போ சுத்து நூறா, அதாவது ஒரு 4-5 பீஸா ஓடு தேங்காயுமா உடையும். ஆனா இந்த திருநெல்வேலி சிரட்ட பிள்ளையார் கோவில்ல அந்த மேல ஓடு தனியாவும் தேங்காய் தனியாவும் வருமா. அதனால அவருக்கு பேரு சிரட்ட பிள்ளையாரம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இருக்கிற 72 டன் கல் கோபுர உச்சியில இருக்கு. கருவறை குளிர்காலத்துல வெப்பமாகவும் வெயில் காலத்துல குளிராகவும் இருக்கக்கூடிய சந்திரகாந்தக்கல், சூரியகாந்தக்கல், இதை கொண்டு அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. நாங்களும் அதுக்கு போயிருக்கோம். 24 நிமிஷத்துக்கு ஒரு தினம் சந்திரகாந்த கல்லில் இருந்து ஒரு துளி கங்கா ஜலம் அந்த லிங்கத்துக்கு மேல விழுகுது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில்ல இருக்கிற இசைப்படிகள்ல இப்ப எல்லாம் கேட்டு போட்டுட்டாங்க. அவங்களே ஒரு குச்சி எடுத்து தட்டினா ஒவ்வொரு படியும் சரிகமா அப்படின்னு மியூசிக் வருது. வெள்ளியங்கிரி மலை யார் போயிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. 3500 அடி உயரத்துல வெள்ளியங்கிரி மலையில சிவனோட பஞ்சவாத்திய ஒலி கேக்குதான். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஊட்டத்தூர் திருச்சிக்கு பக்கத்துல சுத்த ரத்தினேஸ்வரர் கோவில்ல பஞ்சநதன கல்லால் ஆன நடராஜ பெருமான் இருக்காரு. அங்க இருக்கிற தீட்சிதர் அந்த சிவபெருமான் பாதத்தை கையால தட்டுனா டங் டங்னு வாசம் வருது. அது பஞ்ச நதனக்கல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே கோட்டையூர் 101 சாமிமலை குகையில 1 அடி உயரம் கொண்ட கல்லால் ஆன அகல் விளக்குல இளநீரை விட்டுத்தான் விளக்கேத்துறாங்களாம். சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில்ல தினமும் சூரியனோட ஒளி பூஜை காலை மாலைன்னு ஒரு நாளைக்கு 3 தரம் கிடைக்குதான். சுசீந்திரம் சிவன் கோயில்ல ஒரு சிற்பத்தோட காதுல குச்சியை நுழைச்சா மறுகாது வழியா வருதுன்னு சொல்றாங்க. அதை நாங்க பார்த்ததில்ல. சேலத்துக்கு பக்கத்துல தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில்ல தேர் அமைப்பு. சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி தாரமங்கலம் கல்யாணம் பண்ணின இடம். அதனால அந்த கோவில் சிற்பம் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி குச்சி ஒரு காதுல விட்டா இன்னொரு காது வழியாகவும் ஒரு காதுல விட்டா மூக்கு வழியாகவும் கூட வரக்கூடிய அதிசயம் இருக்கு. திருப்பூர்ல இருக்கிற குண்டடம் வடுக பைரவநாதர் கோயில்ல நாங்களும் பார்த்தோம். குழந்தை அம்மாவோட வயத்துல எந்தெந்த மாசத்துல எந்த மாதிரி இருக்குன்னு சிற்பத்துல செதுக்கி இருக்காங்க. செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்ரீ அனுபாம்பிகை உடனுரை ரிஷபேஸ்வரர் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தினம் பங்குனி மாசம் 3ஆம் நாள் சாயந்திரம் சூரிய அஸ்தமனத்தின் போது நந்தியம் பெருமான் மீது சூரிய ஒளி விழும் பொழுது அவர் தங்க நிறமா, இவர் தங்கத்துல செஞ்ச நந்தியோ அப்படின்னு ஜலிப்பாராம். ஜெயம் கொண்ட அப்படின்னு சொல்ற நம்ம கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில்ல கிணத்துக்கு அருகில ஒரு சிற்பம் இருக்கு. சிங்கத்தின் வாயில்ல ஒரு கதவு இருக்கு. அதன் மூலம் இறங்கி குளிக்கலாங்கிறாங்க. இப்ப எல்லாம் கதவை பூட்டி தான் வச்சிருக்காங்க. ஆனா மேல இருந்து பார்த்தா கீழே குளமோ குளிக்கிறவங்களோ தெரிய மாட்டாங்க. ஈரோடு காங்கேயத்துக்கு அருகிலே மடவிலாகம் சிவன் கோவில் குளத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றுகிறது. நாங்களும் அதை தேடினோம். எங்களால பார்க்க முடியல. அந்த கோவில் தவறி தவறி போகுது.
முதல்ல வந்து மடவிலாகம் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு பெரிய குடம் நிறைய விபூதி வந்துட்டு இருந்தது. இப்ப 4ஆம் வட்டத்துல ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா உலகத்துல பாபிகள் அதிகமாகவும் புண்ணியசாலிகள் குறைவாகவும் ஆனதுனால சித்தர்கள் புண்ணியவான்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள விபூதி அனுப்புறாங்களாம். அது மூலிகை விபூதியா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பாக்குளத்துல மீன்கள் வளராது. ஏன்னா நாரை, நம்ம நாரபட்சி, கருங்குருவி இதெல்லாம் அவங்க வந்து தவம் இருந்தது. அவங்க வந்து மாமிசத்தை தட்டிட்டு, அதாவது மாமிசத்தை விட்டுட்டு தவம் இருந்தாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, இந்த குளத்துல மீன் வளரக்கூடாது, யாரோட ஆசையும் தூண்டக்கூடாதுன்னு. அதனால வராது. சேலத்துல இப்ப தாரமங்கலம் சொன்னேன்னா, ஸ்ரீராமர் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா வாலி சிற்பம் இருக்கிறது தெரியும். வாலி சிற்பம் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ராமர் சிற்பம் தெரியாத வண்ணம் அவ்வளவு அற்புதமான ஒரு சிற்பக்கலை. ரதி மன்மதன் சிற்பங்களும் அங்க இருக்கு. ரதி சிற்பம் இருக்கிற இடத்துல இருந்து நாம எட்டி பார்த்தா மன்மதன் தெரிவார். மன்மதன் சிற்பம் இருக்கிற இடத்துல இருந்து எட்டி பார்த்தா ரதி தெரிய மாட்டாங்க. சென்னை முகப்பேரில் கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் விளக்குகளை அணைத்து விட்டால் பெருமாள் நம்மை நேர்ல பார்க்கிற மாதிரியே இருக்குமா. தென்காசி அருகிலே புளியங்குடியிலே ஸ்வயம்பு நீரூற்று வற்றி தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றிலே நீர் வந்து விடுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாப்பத்து கிராமத்திலே பெரியசாமி கோவிலில் கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் 4 கால் விலங்குகள் அங்க இருக்கிற நீருள்ள தொட்டிக்குள்ள தலைய தானாகவே மூழ்கி இறந்துடுதான். தானே பலிதானம் பண்ணிக்குதான். குளித்தலை அருகில ரத்தினகிரி முருகன் கோவில் சொல்றோம்ல, அதுக்கு மேல காக்கங்கள் பறப்பதில்லை. தேனிக்கு பக்கத்துல சிவன் கோவில்ல சிவலிங்கத்தை நாம பார்க்கும் பொழுது நாம என்ன தூரத்துல இருந்து அவங்கள சேவிக்கிறோமோ நம்ம உயரத்துக்கு சரியா அவர் தெரிவாராம். தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண் பானையில கத்தி வைப்பாங்களாம். அந்த கத்தி சாமி கோயிலை சுத்தி வலம் வர்றவருக்கு செங்குத்தாவே நிக்கிதான், அதுக்கப்புறம் தான் கீழே விழுமா. விருதுநகரில் மகான் திருப்புகழ் சுவாமி கோவில் திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கிறார்கள். எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாம எடுக்க 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 வந்துகிட்டே இருக்குமா. சரி, ஜனங்கள்லாம் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு வேலை எடுத்துட்டா உணவு தீர்ந்து போயிட்டான். இதே மாதிரி அத்ரிகிரியிலையும் நடைபெற்று வருகிறது. திருமந்திர நகர் சிவன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவின் போது தேர் ஓடும் ரத வீதி மட்டும் சுடுவதில்லை. இப்ப தேர் இழுக்க ஆரம்பிக்கிறோம் காலையில, ஒவ்வொரு நாள் வந்து சாயங்காலம் ஆயிடும் தேர் நிலைக்கு வர. அப்போ தேர் எந்த வீதி வழியாக சுத்தி வருதோ அந்த ரத வீதி மட்டும் சுடுவதில்லை. சென்னிமலை முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் புளிப்பதில்லை. திருபுவனம் அருகிலே கல்லுமடை திரு நாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகிறார். திருநெல்வேலி கடையநல்லூர் அருகிலே சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்து விட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதை பார்க்கலாமா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரி அன்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஒரு பாட்டி. திருவிசநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்ல சிவலிங்கம் 6 நாளிகைக்கு ஒரு தரம் வர்ணம் மாறுகிறது. ஆமா, அது நாங்களும் பார்த்தோம். காசியிலே கருடன் பறப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை, பூவுக்குன்னு ஒரு வாசம் இருக்கிறதில்ல. திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையின் நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளியம்மை சுனை நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்குது. ஏன்னா தெய்வ யானை வந்து தேவ யானை, அதாவது இந்திரனோட வெள்ளை யானை ஐராவதத்துல வயிற்றுல இருந்து வந்தாங்க. வள்ளியம்மா பூமியில மானின் வயிற்றுல இருந்து வந்தாங்க. அதனால திருக்கழுக்குன்றத்துல தெப்பக்குளத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு வருது. அந்த சங்கானது வரும் பொழுது
இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுமா தாம்பாளம், மணி, பஞ்சபாத்திரம், பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு காத்திருப்பாங்களாம் அர்ச்சகர்களும் குழுவினரும். அப்படியே மிருதங்க சத்தம் வர்ற அப்படியே தண்ணிக்குள்ளார இருந்து குமிழியா வெளிப்பட்டு சத்தத்தோட சங்கு வருமா. அந்த சங்கானது அப்படியே நடந்து அப்படியே நீந்தி வந்து அந்த பூச்சியானது கரைக்கு வந்து மேல் ஓட்டை கலற்றி விட்டு பூச்சி மறுபடியும் அந்த தெப்ப குளத்துக்குள்ளாரிய போயிடுமா. பொதுவா சங்கு, பூச்சி, இந்த மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் நன்னீரில் வளர்வதில்லை, ஆனா இங்க வளருது. திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாகிறது. சிக்கல் சிங்காரவேலர் கோவில்ல சூர சம்காரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் வாங்கும் பொழுது முருகனோட திருமேனி முழுவதும் வியர்வைக்கு பெருகுது. நாமளும் அதை டிவியில பாக்குறோம். அர்ச்சகர் ஒத்தி ஒத்தி எடுத்து எடுத்து நமக்கு காமிக்கிறாங்க. நாகர்கோவில் கேரளாபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு விநாயகர் 6 மாத காலம் கருப்பு, 6 மாத காலம் வெண்மை நிறமா காட்சி தராரு. அது சமயம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாவோ அவங்களும் கூட மாறிக்கிறாங்களாம். இப்படி நிறைய 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 விஷயங்கள் நம்முடைய இந்து தர்மத்துல தான் நடக்குது. நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு அடியேன் இங்க பகிர்ந்தேன். இப்ப நாம விப்ர நாராயணன் சரிதம் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல். எல்லாருமே திருப்பாவை, திருவெம்பாவை இன்னைக்கு பாடியிருப்பாங்க. இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தின் 474 தொடக்கம் 503 வரையுள்ள பாடல்களை திருப்பாவை பாடல். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டாள் அப்படின்னா திருப்பாவை மட்டும்தானே. இல்லைங்க, நாச்சியார் திருமலை இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, நிறைய ஆண்டாள் நமக்காக செஞ்சு வச்சிருக்காங்க, பாடி வச்சிருக்காங்க. மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் காத்யாயனி தேவியை துதித்து நோன்பு இருப்பாங்க. அதைத்தான் பாவை நோன்புன்னு சொல்றாங்க. எதுக்காக காத்யாயனி தேவிய கன்னி பெண்கள் அவங்க ஏன் பூஜை பண்றாங்க? அதாவது இந்த சில பேர் பார்த்திருக்கேன் நாங்க அந்த மாதிரி இருந்ததில்ல. மஞ்சள் கூட பூச மாட்டாங்க, மையிட்டு எழுத மாட்டாங்க, நெய்யுன்னும் பாலுன்னும் அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. பால், தயிர், நெய், மஞ்சள் பூச மாட்டாங்க, கண்ணுக்கு மை வைக்க மாட்டாங்க, தலைக்கு பூ வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படியே கடினமான விரதம்னு சொல்லணும். இந்த 30 நாளுமே அத காத்யாயனிக்காக நோன்பு இருப்பாங்க. எதுக்காக நோன்பு இருக்காங்கன்னா, நல்ல கணவன் அமையவும், ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போன கன்னி பெண்களும் இந்த பாவை நோன்பு இருப்பாங்களாம். இன்னைக்கு நாம ஆண்டாளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரின் திருமனையாட்டி. கையில கிளி இருக்கு, அழகான கொண்டை இருக்கு. நமக்கு ஆண்டாள் அப்படின்னாலே அவங்க கழுத்துல இருக்கிற மாலை, தலையில இருக்கிற கொண்டை, தோல்ல இருக்கிற கிளி, தினமும் தன்னை அழகுபடுத்தி கொண்டு ஒரு கிணத்துல எட்டி பார்த்து தன் அழகை தானே ரசித்த ஆண்டாள் தான் ஞாபகம் வருவாங்க. தினமும் பெரியாழ்வார் மாலை தொடுத்து வைப்பாரு. அதை முதல்ல தான் எடுத்து போட்டு பார்த்துருவாங்க. ஒரு நாள் இதை பார்த்த கருடனின் மறு அவதாரமான பெரியாழ்வார், இப்படி செஞ்சுட்டியே, உன்னுடைய உச்சிஷ்ட முதல்ல பற்றுச்சேவன் தலைமுடின்னு அதை வச்சுட்டு வேற மாலை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தெம்மானுக்கு சாத்த போறாரு. அப்ப ரங்கன் வந்து, எனக்கு இந்த மாலை வேணா, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும்னு கேட்கவும் அவர் ஆச்சரியப்பட்டு போறார். அப்பெல்லாம் வந்து 8 வயசு 9 வயசுக்கே கல்யாணம் ஆண்டாள் நாச்சியாருக்கு. அப்ப அந்த சின்ன பிள்ளை பிராயம்தான். அவங்களுக்கு ரெங்கமன்னார் மேல அப்படி ஒரு தீவிர பக்தி. அவங்க அந்த சூடி கொடுத்த மாலையை ரெங்கமன்னார் ஏத்துக்கிறார். அதனால ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் இருக்கு. அவங்க எதுக்காக கிளிய கையில வச்சிருக்காங்க? ஆண்டாள் தான் ரங்கனையே சேரணும். எல்லாரும் பாவை நோன்பு இருக்கும் பொழுது
நல்ல கணவன் வரணும், இப்படிப்பட்ட கணவன் வரணும், அப்படிப்பட்ட கணவன் வரணும்னு வேண்டுனாங்களாம். ஆனா ஆண்டாள் நாச்சியார் வந்து எப்படி கோகுலத்துல பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய புண்ணிய பிரஜா பூமியில 16,000 கோபிகைகள், இந்த 16,000 கோபிகைகள் யாரு? ராமாவதாரம். ராமர் எடுத்த பொழுது ரிஷிகள் எல்லாம் அந்த காக்குந்தன் சொல்லக்கூடிய நீலமேக சியாமலன் ராமனை அடையணும்னு நோன்பு இருந்தாங்களாம். ரிஷிகள் தாங்க பெண்களாக மாறி ராமனை அடையணும்னு நோன்பு இருந்தாங்களாம். ஏன்னா தசரத மகாராஜா சக்கரவர்த்திக்கு 1000 பொண்டாட்டி, அதனால அவங்க நோன்பு இருந்தாங்களா. ஆனா ராமர் சொல்லிட்டாரா, இந்த ஜென்மாவில நான் ஏகபத்தினி விரதன், அடுத்த ஜென்மாவில நீங்க என்னுடைய பாத சேவைய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த 16,000 ரிஷிகளும் இங்க கோபிகைகளா பிருந்தாவனத்துல வந்து இருக்காங்க. அந்த ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. கிருஷ்ணனோட கையில் இருக்கிற புல்லாங்குழல், கிருஷ்ணனோட மகிழ் பீலி, கிருஷ்ணனோட கோபிகைகள், இது எல்லாமே பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய பிரஜா பூமிக்கு ரொம்ப விசேஷம். ஏன் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல கையிலே வச்சுட்டு இருந்தாரு, ஏன் மயில வச்சுக்கிட்டாரு? எல்லா கோபிகைகளும் அவரை விட்டு பிரியாம இருந்தாங்க. எல்லா கோபிகைகளுக்கும் புல்லாங்குழல் மேல ரொம்ப ஆத்திரம். நாமெல்லாம் சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறான் கிருஷ்ணன், இந்த புல்லாங்குழல மட்டும் தன்னோடையே வச்சிட்டு இருக்கான். அப்படி என்ன பாக்கியம் நீ பண்ண அப்படின்னு கேட்க அவர் சொல்லுது, நான் பொறுமையா இருந்தேன். பொறுமையா இருந்தியா? ஆமா, பொறுமையா இருந்தேன். நான் என்னைத்தானே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டேன் கிருஷ்ணருக்கு. எப்படி பண்ணின? ஒரு நாள் கிருஷ்ணர் நான் இருந்த மூங்கில் மரத்துக்கிட்ட வந்தாரு. நீ எனக்காக ஒரு ஒத்தாசை பண்றியான்னு கேட்டாரு. ஆஹா, உனக்கு செய்யாத சேவை இந்த மரமா இருந்து எனக்கு என்ன பயன் அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா உன்னை நீ ரொம்ப பொறுமையா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய கரம் என் மேல் இருக்கும் பொழுது எனக்கு பொறுமை போக என்ன காரணம் கிருஷ்ணான்னு என்ன அழகா ஒரு சின்ன துண்டா எடுத்தாரு. அதுல துளைகள் இட்டார். நெருப்புல இரும்ப காய்ச்சி அந்த இரும்பை கொண்டு என்னை துளைகள் இட்டார். எனக்கு அப்படி வலிச்சது. என்னைய மரத்திலிருந்து துண்டா அறுக்கும் போது வலிச்சது. ஒவ்வொரு துளையா இட்டு இட்டு அந்த துளையை நேர் பண்ணும் போது வலிச்சது. அந்த கிருஷ்ணரோட உதடு பட்டு அப்படியே வாசிக்கிறார் இல்லையா, அந்த பகுதியில அழகா இளைத்தார்கள். அப்பவும் எனக்கு வலிச்சது. ஆனா நான் கிருஷ்ணனுக்காக நான் அப்படியே தாங்கிக்கிட்டேன், அதனாலதான் அவர் கையிலேயே இருக்கேன் அப்படின்னதும் கோபிகைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சரி, மயில் பீலியை ஏன் கிருஷ்ணர் சூடிக்கிட்டே இருக்கார்? ராமாவதாரத்துல ராமரும் சீதையும் 14 ஆண்டுகள் வனவாசம் செஞ்சாங்க இல்லையா, அப்ப 2 பேருமே பால்யம். சீத்தம்மைக்கு 9 வயசுதான், ராமபிரானுக்கு 16 வயசுதான். கல்யாணம், பால்ய விவாகம், எல்லாம் அரண்மனைக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ராம அவதாரம் காரணமாக கைகையும் சுமித்ரையும் மனசு ஒப்பிதான் அனுப்புறாங்க. அசுரர்களை அழிக்கத்தான் ராமர் சீதை அவதாரம்னு தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க. அப்படி போனப்ப ஒரு நாள் ஏன்னா சீத்தம்மைக்கு அவ்வளவு தாகம், மயக்கமே வருது. ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டாங்களாம். எப்பயும் 14 வருடங்கள் தூங்காம சாப்பிடாம எதுவும் குடிக்காம இருந்த லக்ஷ்மணர் அன்னைக்கு ஏதோ வேலையா வெளியில போயிருந்தாரு. ராமர் வந்து நீ இங்கே உட்காரு சீதே, நான் போய் தண்ணி இருக்கிற இடம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஒரு மயில் தன்னுடைய குழந்தைகளோட அந்த பக்கமா வந்துச்சான். என்ன வேணும் ராமா, ஏன் இப்படி தவிச்சிட்டு இருக்க? ராமருக்கு பறவைகள் பாஷை தெரியுது, பறவைகளுக்கு ராமனிடம் பேச பழகுகிறது. சீதம்மைக்கு தண்ணி வேணுமா? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ராமரும் சீதையும் பின்தொடர மயில் தன் குழந்தைகளோடு நடந்து முன்னாடி போகுது. ராமரும் சீதையும் காட்டுல வழி தவறிடக்கூடாதுன்னு தன்னுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு இறகுகளாக பீத்து பீத்து போட்டுக்கிட்டே போச்சான். அந்த இறகுகளை வச்சு அடையாளம் கண்டுகிட்டு ராமர் புன்னகைத்த வண்ணம் போறார். காக்குந்தன் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கல. இதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. தண்ணீர் குளத்தை அடைந்ததும் ஆசை தீரும் வண்ணம் சீதை தண்ணீர் குடிச்சா. ராமன் குடிக்கல. அந்த தண்ணியை எடுத்து
மயிலே நீ வா அப்படின்னு கூப்பிட்டு மயங்கி கிடக்க மயிலுக்கு தண்ணீரை புகட்டி, எனக்காக உன் உடம்புக்கும் அழகு சேர்க்கக்கூடிய உன்னுடைய வாழ்வாதாரமான இறகுகளை ஒடித்து ஒடித்து நீ வழியில போட்ட, நீ மறுபடியும் முன்பை விட அழகான இறகுகளை பெறுவாய். என்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்திலே என்னுடைய கிரீடத்திலே அழகு சேர்க்கும் உன்னுடைய மயில் இருக்குன்னாராம். நாம நினைக்கிறோம் செயல் விளைவு தத்துவம்னு. வாலி மறைஞ்சிருந்து ராமன் நம்ப விட்டார். அதே வாலி கிருஷ்ணாவதாரத்துல ஜராங்கிற வேடனா ஏகலவ்யனோட பேரனா வந்து பிறந்து மறந்திருந்து கிருஷ்ணர் மேல அம்பு விடுறார். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த புவியில கரெக்டா நடக்கிறதுனாலதான் இயற்கை எண்ணெய் பகல் இரவு குளிர்காலம் கோடைக்காலம் வெப்பம் குளிர்ச்சின்னு மாத்தி 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 வருது. சரி, ஆண்டாளம்மை ஏன் கிளிய கையில வச்சிருக்கா? எல்லாரும் கிருஷ்ணரை மணக்க விரும்பினாங்க. எல்லா கோபியரும், எல்லா பெண்களும் பாவை நோன்பு இருக்கிறவங்க எல்லாரும் காத்தியாயினி கிட்ட எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் வேணும், எனக்கு அப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு ரொம்ப அக்கறையா கேட்பாங்களாம், வேண்டுதல் வைப்பாங்களாம். ஆனா நம்ம ஆண்டாள் தாயார், நான் நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்ப பிறக்கல, இப்பதான் வந்திருக்கேன், அதனால நான் மகாவிஷ்ணுவையே பதியாய் அடைய விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தை இத தினம் கிளி கேட்டுட்டு ரெங்கமன்னார் காதுல போய், ஆண்டாள் உன்னை மணக்க விரும்புறா, ஆண்டாள் உன்னை மணக்க விரும்புறா அப்படின்னு சொன்னாலாம். ஏன் அந்த கிளி அப்படி பேசிச்சுன்னா, வியாச பகவானுடைய நம்முடைய வேதவியாசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு கிளிக்கும் மகனாக பிறந்த சுக பிரம்ம மகரிஷி. சுகம் அப்படின்னா கிளி, சுகா அப்படின்னா கிளி. சேலத்துல சுகவண்ண ஈஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கலியுகத்துல சுக பிரம்ம மகரிஷி வந்து பூஜை செய்ததா ஐதீகம் இருக்கு. அந்த சுக பிரம்ம மகரிஷி ஆண்டாளோட கையில கிளியா இருந்தாராம். ஏன் அப்படின்னா, ராமாவதாரத்துல ராமனின் சகோதரி சாந்தா, தசரதருக்கு 60,000 மனைவிகள், 60,000. அதுல ஒரு மனைவி வழியா சாந்தாங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சுகபிரம்ம மகரிஷிக்கு கட்டி வைக்கிறாங்க. அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகனன்னு அவதாரம் பண்றாங்க. பட்ட மகிழ்ச்சிகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தான் ராஜ்ய பட்டாபிஷேகம். இந்த பெண் குழந்தைய சுக பிரம்ம மகரிஷிக்கு தாரை வார்த்து கொடுக்குறாங்க. சாந்தாவின் கணவர் சுக பிரம்ம மகரிஷி. அவர் அப்போ ராமனோட அழகுல மயங்கி, அதாவது மயங்கினா மயக்கம் கிடையாது, அந்த லயிச்சு அந்த ராம பிரேமை கொண்டு சுகபிரம்ம மகரிஷி இருந்தாரு. இந்த யுகத்துல ஸ்ரீரங்கனோட காதுகள்ல போய் போய் உட்கார்ந்து தினமும் ஆண்டாள் உன்னை மணக்க விரும்புறா, ஆண்டாள் உன்னை மணக்க விரும்புறான்னு சொல்லி சொல்லி அந்த பெருமாளோட சேவைய லயிப்பாராம். புத்திசாலியான பெண் குழந்தை வேணுங்கிறவங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல லக்ஷ்மி நாராயணனை கும்பிட்டா புத்திசாலியான பெண் குழந்தை பிறக்குமா. இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆண்டாள் கோவிலோட முதல் பிரகாரத்துல வடக்கு நோக்கி இருக்கிறாராம். அவருடைய இடது மடியில லக்ஷ்மி தேவியை அமர வைத்தபடி இருக்கும் இவர் சுதை சிற்பம். அதனால அபிஷேகம் கிடையாது. பல வர்ணங்களுடன் இருப்பதால் இவரை வர்ண கலாபேரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரோட சந்நிதி மர பலகைகளால் அமைக்கப்பட்டு இருக்கும். இவரிடம் வேண்டிக் கொண்டால் ஆண்டாள் மாதிரி பக்தி, அறிவு, திறன், தெய்வீகம் கொண்ட பெண் குழந்தைகள் பிறக்கும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும். லக்ஷ்மி நாராயணர் உற்சவர் வந்து ஆண்டாள் கோவிலோட கருவறைக்குள்ள இருக்காங்க. இவரை சாதாரண நாட்களில் நாம கும்பிட முடியாது. ஆண்டாள் கையிலே வைத்திருக்கும் கிளி தினசரி செய்யப்படுது. இதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஒரே ஒரு கிளியை செய்ய சுமார் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுக்காகும். அந்த கிளியோட மூக்குக்கு மாதுளம் பூவை உபயோகம் பண்றாங்களாம். கண்ணுக்கு காக்கா பொன்னை உபயோகம் பண்றாங்களாம். உடம்புக்கு நந்தியாவட்டையோட இலைய உபயோகம் பண்றாங்களாம். அந்த வெச்சு கட்டுற குச்சிக்கு பூவரசன் குச்சியை கொண்டு வராங்களாம். இந்த கிளிய முதல் நாள் எல்லாம் வச்சு வச்சு வச்சு
பூஜை பண்ணி மறுநாள் காலையில யார் புண்ணியமானோ அவங்க கைக்கு அது பிரசாதமா போய் சேருதான். நாம இந்த திருமால் தான் இந்த தலத்துல ஆண்டாளை ஏத்து 15 மனைவிகளோட வாசம் பண்றாரு. அதனால அரங்கனுக்கு 15 மனையாட்டி கொண்ட மணவாளன்னு செல்ல பேரும் இருக்குதான். நாம ஆண்டாளையும் ஸ்ரீரங்கத்து எம்மானையும் பார்த்துட்டோம். கும்பகோணம் நாச்சியார் கோவிலை கொஞ்சம் எட்டி பார்ப்போம். 15 பொண்டாட்டின்னு நாம சொல்றோம்ல, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் அஷ்டபட்ட மகிஷின்னு சொல்றோம் அவங்க. அப்புறம் உறையூர் கமலவல்லி நாச்சியார், உறையூர் கமலவல்லி நாச்சியார், வஞ்சுலவல்லி நாச்சியார், இவங்க எல்லாமே கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோவில்னாலே ரொம்ப சிறப்பு. அந்த நாச்சியார் கோவில் கல் கருடனை நாம ஒரு வகுப்புல பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு அவரையும் ஒரு தரம் பார்த்திடலாம். இந்த நாச்சியார் கோவில்ல இருக்கிற வஞ்சுலவல்லி தாயார் பெருமாளை விட ஒரு அடி முன்னாடி இருப்பாங்களாம். நாங்களும் பார்த்திருக்கோங்க. இடுப்புல சாவி கொத்து இருக்குமா, அது எங்களுக்கு தெரியல, மாலைகள் மறைத்திருக்கலாம். அந்த இடத்துல நாச்சியார் சொன்னதுதான் சட்டம். உறையூர் நாச்சியார் கோவிலுன்னு அதுக்கு பேரு. பெருமாளோட பேரு அங்க சொல்றது இல்ல, நாச்சியார் கோவில்னு தான் பேரு. பகவானை விட ஒரு அரை அடி இல்ல ஒரு 3/4 அடி இருக்குங்க முன்னாடி இருக்காங்க அம்மா. இடுப்புல சாவி கொத்து இருக்குதான். அவங்க சொல்றதுதான் வேதமா. அதனால மகாவிஷ்ணு சொல்லிட்டாராம், இந்த என்னோட வாக்கு செல்லுபடி ஆகல. பெரியாழ்வார் தானே மாமனார் கருடாழ்வார், அதனால உனக்காவது இங்க கொஞ்சம் மதிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அந்த வஞ்சுலவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்ல 108 திவ்ய தேசங்கள்ல 13 அல்லது 14 திவ்ய தேசமாயுது இந்த கல் கருட சேவை. என்ன விசேஷம், ஒவ்வொரு ராஜாவும் ஒரு கோவிலை கட்டும் பொழுது ஏதாவது செய்யணும்னு எண்ணிதான் செய்யறான். இன்னைக்கு நம்மளால ஒரே ஒரு கல்ல கொண்டு போய் அந்த கோவில வைக்கவும் முடியாது, இருக்கிற கோவிலை காப்பாற்றவும் நமக்கு துப்பு கிடையாது. ஒரு சிற்பி வரான், அவனை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு யோசனையா இருந்ததான். ரொம்ப சின்ன வயசா தெரியறான், இவனுக்கு போய் என்ன தெரியும் இவங்கிட்ட கோயில் கட்டுற பொறுப்பை கொடுக்கறது. அவன் கண்ணு அங்கேயும் எங்கேயும் அலப்பாஞ்சுக்கிட்டே வந்தாதான். நிலையில்லாத புத்தியா இருக்கே. இந்த உறையூர் வஞ்சுலவல்லி தாயார் கோவிலை கட்டுறதுக்கு இந்த சிற்பியை நாம நியமிக்கலாமா வேண்டாமா? அந்த ராஜா யோசிக்கிறார். அவன் வந்தானா, வணக்கம் ராஜா, வர சொன்னீங்களா? எங்க தலைமை சிற்பி அனுப்பினாரு. உனக்கு சிலையை பத்தி என்னப்பா தெரியும்? எங்க சிற்பி அனுப்புனதுலயே நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். சரிப்பா, இந்த கோவில்ல பெருமாளுக்கும் தாயாருக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கோவில் கட்டுப்படும் பொழுது பெருமாள் கோயில் இருக்கிற பெரிய திருவடியான கருடனும் சிறிய திருவடியான ஆஞ்சநேயரும் வைப்பீங்களா? வைப்பாப்பா. எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் வேணும் கேட்டானா. சரி, எடுத்துக்கோ. இதோ இப்ப நாம நிக்கிறோமே, இந்த கற்கள் விசேஷமான கற்கள். ஓ, மன்னா அப்பதான் யோசிக்கிறான், இவங்கிட்ட விசேஷம் இருக்கு. இந்த கற்கள் காற்றை கிரகிக்கும் துளைகளுடன் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பூமியில கடந்தது, ஆழமா கடந்தது. சாதாரண கற்கள் சமஸ்கிருத மந்திரத்தை வாங்கி பிரதிபலிப்பதை விட இது காற்றை கூட கிரகித்து வெளிவிடும் சக்தி கொண்டது. அப்படியாப்பா? ஆமா. அந்த கல்லை எடுத்துக்கிட்டான். அதுல ஒரு கருடாழ்வார் சிலையை செஞ்சார். இருக்கு, இன்னைக்கே இருக்காது. அப்படியே இந்த மாதிரி ஒரு கருடாழ்வாரு அந்த ஆக்கிரத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு டிவைன், ஒரு தெய்வீகம், அப்படிதான் சொல்லணும், தெய்வீகம். அப்படியே நேர்லயே ஒரு கருடாழ்வார் உட்கார்ந்து நம்மளை பார்த்தா எப்படி இருப்பார்? அப்படி இருப்பார். அந்த கருடாழ்வார செதுக்குனாங்கல்ல, அந்த மிச்ச பாறைகளை என்ன பண்ணானா, கருடாழ்வார் சன்னதியில இருந்து தரைத்தளம் அமைக்கப்படும் பொழுது வரிசையா அடுக்கிக்கிட்டே வந்தானா. குறிப்பிட்ட இடைவெளியில கொண்டு வந்து வெளி பிரகாரத்துல, உற்சவ சமயத்துல கொண்டு வந்து அர்த்த மண்டபம்னு சொல்றமே அந்த பிரகாரத்துக்கு வரைக்கும் வச்சானா.
இப்ப என்ன ஆச்சு? கருடாழ்வாரும் காற்றை கிரகிப்பார். அந்த மிச்ச காற்று உள்ள போயிட்டு வரக்கூடிய மிச்ச கற்பலகைகளை தரைத்தளத்துல பதிச்சிட்டோம். என்ன ஆகுதுன்னா, முதல்ல அந்த கருடாழ்வாரை 4 பேர் தான் தூக்குவாங்களாம். சன்னதி பெருசாதான், அதாவது அவர் கொள்ற அளவுக்கு இருக்கு. அந்த கருடாழ்வாரோட சன்னதி அவர் கொள்ற அளவுக்கு இருக்கு. வெளியில வரும் பொழுது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்களாம். அந்த வாசலை தாண்டினாலே காற்றை கிரகிக்கும் கருடன் கனமாயிடுற. 8 பேர் தூக்குவாங்களாம். அப்புறம் 16, அப்புறம் 32, அப்புறம் 64, அப்புறம் 108. வெளிப்பிரகாரம் வரும் பொழுது 108 பேர் சேர்ந்துதான் அந்த கருடாழ்வாரை சுமக்க முடியும். பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடியுது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு பெரியாழ்வாரின் அம்சமான கருடாழ்வார் மறுபடியும் உள்ள போகிறாரு. உள்ள ஒரு 4 அடி எடுத்து வச்சு அந்த வாசல் தாண்டினதும் 64 பேர் வெளியில இருக்கிறாங்க. 64 பேர் உள்ள போறாங்க. அப்புறம் 32, அப்புறம் 16, அப்புறம் 8. அவருடைய ஸ்தானத்துக்கு போகும் பொழுது 4 பேர். இதுதான் அந்த கல் கருட சேவை. இன்னைக்கும் உலக அளவுல பிரசித்தி. நம்முடைய முன்னோர்களுக்கு ரொம்ப நுண்ணறிவு, நுண்ணிய துளைகள் கொண்ட பாறையை கண்ணால் அறியும் சிற்பி இருந்து கட்டின கோவில் அது. தாயார் முதன்மைப்படுத்தப்படும் ஸ்தலம். மூலவர் திரு நரையூர் நம்பி. உற்சவர் இடர்கடுத்த திருவாளன். தாயார் வஞ்சிலவள்ளி. ஸ்தல விருட்சம் வக்குலம். தீர்த்தம் மணிமுத்தா, சங்கர்ஷனம், பிரத்யும்னா, அனிருத்தா, சாம்பா. ஏன் இத்தனை தீர்த்தம்? பெருமாள் பூலோகத்துல வந்துட்டோம். சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தனா, சாம்பனா, இத்தனை அவதாரம் எடுத்து 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 தனக்கான மனைவி தேடினாராம். ஆனா திருநறையூர் நம்பியா வந்த பிறந்தான் கருடாழ்வார் அவருக்கு பொண்ணு கொடுத்தாரு. அதனால அத்தனை பேர்லையும் தீர்த்தம் வச்சுட்டார். இது 13 அல்லது 14வது திவ்ய தேசம் சொல்றாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒப்பிலியப்பன் திருக்கோயில், உப்பில்லாத பெருமாள், ஒப்பிலியப்ப பெருமாள், அதுவும் ஒரு திவ்ய தேசம்தான். இந்த கல்கருட சேவையும் பார்த்தோம். இன்னைக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா, மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமி மகளாகவும் அடைய விரும்பினார். இந்த மேதாவி மகரிஷி தான் கருடாழ்வாரோட ஒரு கூறு. பஞ்சில மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். முனிவரின் தவத்திலே மகாலட்சுமி மகிழ்ந்து பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்திலே தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். வஞ்சில மரத்தடியில் கிடைத்த குழந்தை, அதனால் வஞ்சிலவள்ளி. மகாலட்சுமி திருமணம் செய்வதற்காக சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, புருஷோத்தமா, வாசுதேவா ஒவ்வொரு திசையா போய் அவரை தேடி திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சிலவள்ளி அப்படிங்கிற பெயர் வளர்வதை கண்டு சொன்னார். மேதாவி மகரிஷி வீட்டுல உங்க மனைவி வளர்றாங்கன்னு கருடன் வந்து கண்டு சொல்கிறார். மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போய் பெண் கேட்கிறார். நான் பொண்ணு தரேன், ஆனா என் பொண்ணு சொல்ற பேச்சுதான் நீ கேட்கணும். அவளுடைய கூற்று தான் முக்கியமா இருக்கணுமே தவிர நீ அவளை அதிகாரம் பண்ணக்கூடாது. வந்தது மகாவிஷ்ணுன்னு தெரியல மேதாவிக்கு. அதனாலதான் யாராவது ஏதாவது பேசுனா நம்ம உடனே சொல்லுவோம், பெரிய மேதாவி மாதிரி பேசுறத பாரு. மேதாவி மகரிஷிக்கு வந்திருப்பது மகாவிஷ்ணுன்னு, தன்னிடம் வளர்வது மகாலட்சுமின்னு தெரியல. பெருமாள் அத்தனைக்கும் ஒப்புக்கண்டு கருடனை பார்த்து சொல்றார், உன்னுடைய கூறான மேதாவி மகரிஷின் மகளை நான் மணக்கிறேன். என்னுடைய பேச்சுங்க எடுத்து முடியாது, நீயாவது இங்க பிரசித்தியாகிரு. அதனாலதான் அந்த கல் கருடன் நடக்குது. மகாலட்சுமி பத்தி கொஞ்சம் பார்த்திடலாம். மகாலட்சுமிக்கு 18 மகன்களாங்க. ஓம் தேவசகாய நமஹா, ஓம் சிக்லிதாயை நமஹா, ஓம் ஆனந்தாய நமஹா, ஓம் கர்மாயை நமஹா, ஓம் ஸ்ரீ பிரதாயை நமஹா, ஓம் ஜாத்வேதாயை நமஹா, ஓம் அனுராகாயை நமஹா, ஓம் சம்பாதாயை நமஹா, ஓம் விஜயாயை நமஹா, ஓம் வல்லபாயை நமஹா, ஓம் மதாயை நமஹா, ஓம் ஹர்ஷாயை நமஹா, ஓம் பாலாயை நமஹா,
ஓம் தேஜசே நமஹ, ஓம் தம்காயை நமஹ, ஓம் சலிலாயை நமஹ, ஓம் குல்குலாயை நமஹ, ஓம் குருகுண்டகாயை நமஹ. இந்த 18 பேரை நம்ம தினமும் சொல்லணுமா? மகாலட்சுமி நம்ம கூடவே இருப்பாளாம். இந்த மார்கழி மாசத்துல நாம லக்ஷ்மி வெங்கடேஸ்வர கோவில் ஒண்ணு பார்த்துடலாம். ராய்ப்பூர் மாவட்டம், அந்த ராய்ப்பூர் மாவட்டத்துல ஒரு லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்கு. அந்த லக்ஷ்மி நாராயணர் கோவில்ல இருக்கிற அந்த சிலைக்கு நாம சுடுதண்ணி வச்சு அந்த ஐயருங்க அபிஷேகம் செய்யறாங்க. சுடுதண்ணியை எடுத்து அந்த பெருமாள் மேல ஊத்துறாங்க, உச்சியிலிருந்து ஊத்துறாங்க. ஊத்துனா பாதார விந்தத்துக்கு வரும் பொழுது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ந்து போகுது. அதே சமயம் அதே சுடு தண்ணியிலிருந்து கொஞ்சம் எடுத்து பெருமாளோட நாபி கமலத்துல இருந்து ஊத்துறாங்க, அதாவது வயிற்றுல இருந்து ஊத்துறாங்க. வயிற்றுல இருந்து ஊத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணியானது சாதாரணமான தண்ணியா குளிர்ந்து வருதான். உச்சியிலிருந்து ஊத்தும் பொழுது குளிர்ந்து வருது, மன்னிச்சிடுங்க மாத்தி சொல்லிட்டேன். உச்சியிலிருந்து ஊத்தும் பொழுது பாதத்துக்கு வரும் பொழுது குளிர்ச்சியா வருது. நாபி கமலத்திலிருந்து அதே சுடு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, கீழே சுடு தண்ணியாவே வருது. அப்போ அந்த உச்சியில இருந்து பாதத்துக்கு வர்ற வழியில அந்த சுடு தண்ணீரானது குளிர்ந்த நீராய் மாறும் வகையில அந்த சிலை செதுக்கப்பட்டு இருக்கு. என்ன ஒரு நுண்ணறிவு நம்ம பெற்றவங்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும். மறுபடியும் சொல்றேன், உச்சி சிரசுல ஊத்தின தண்ணி பாதத்துக்கு வரும் பொழுது குளிர்ந்து போயிடுது. நாபி கமலத்துல அந்த தண்ணியை ஊத்தும் பொழுது சுடு தண்ணீராவே வருது. இதுதான் இன்னைக்கு நாம பார்த்த அற்புதமான விஷயங்கள். நாம இன்னும் ஒண்ணு மாத்திரம் பார்த்துடலாம் ஒரு நிமிஷத்துல. சமஸ்கிருதத்தை ஏன் நம்ம பெற்றவங்களும் பெரியவங்களும் அவ்வளவு உயர்வா சொன்னாங்கன்னா, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய மந்திர பீஜங்களே நமக்கு 18 பிராணங்களாக தொகுத்து கொடுத்தாங்க. அந்த மந்திர பீஜங்கள் ஏவம் ஐ ஔட் ஹயவரட் லங் ஞமங்கணனம் ஜபக் கடதஸ் ஜபகடதஸ் கபசடத சடதௌ கபை சதசர் ஹல் இது மாகேஸ்வராணி சூத்ராணி. இது மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னா இது எல்லாமே மகா ஈஸ்வரான சூத்திரன். சூத்திரம் அப்படின்னு நம்ம கணக்குப்படும் பொழுது சூத்திரம் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க, ரூட். அந்த சூத்ராணி சிவனோட டமருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடுக்கையிலிருந்து வெளிவந்த அக்ஷர பீஜங்கள். நாம் எப்படி திருமியச்சோர் லலிதா தேவியோட திருவாக்குல இருந்து 63 கோடி யோகினிகள் மந்திர பீஜங்களை வெளியிட்டு அதை ஹயக்ரீவர் வாங்கி அகஸ்தியர் லோபாமுத்ரா கையில கொடுத்து லலிதா சகசநாமமா நமக்கு கொடுத்தாங்களோ, இந்த இதி மாகேஸ்வராணி ருத்ராணி சூத்திரம் சிவனோட டமருக்கம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல உடுக்கைன்னு வச்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு சூத்திரத்தின் கடைசியிலும் உள்ள எழுத்து புள்ளி வைத்த மெய்யெழுத்து. அது அடையாளத்துக்காக தான் சொல்றாங்க. இதுதான் நமாகேஸ்வர சூத்திரம். இன்னைக்கு நாம கொஞ்சம் கிருஷ்ணரை பார்த்தோம், கொஞ்சம் நாச்சியாரை பார்த்தோம், கொஞ்சம் ஆண்டாளை பார்த்தோம், கொஞ்சம் ராமரை பார்த்தோம், ராய்ச்சூர் மாவட்டம் மகா லக்ஷ்மி நாராயணரையும் பார்த்தோம். இதான் இப்ப மாகேஸ்வராணி சூத்திரமும் பார்த்துட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் 33 கோடி தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும்
பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் தேவர்களின் மாதமாகிய மார்கழி முதல் நாளன்று அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.